டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கு 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலையில் மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதன் நேரலை காட்சிகளோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி. கடல் சீற்றத்தோடு காணப்படுவதையொட்டி அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை ஏதேனும் விடப்பட்டிருக்கிறதா? விவரம். வணக்கம். இந்த டிட்வா புயலை பொறுத்தவரை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதை பார்க்க முடியுது. குறிப்பாக வடகிழக்கில் சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கிலும் இந்த தாழ்வு நிலை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய இந்த புயலின் வேகத்தின் காரணமாக கடலோர பகுதிகளில் தொடர்ந்து காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமின்றி கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை மெரினா பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரை அதிகாலை முதலே கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி தரைக்காற்று 50 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த பகுதிகளில் வீசக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அதிகாலை முதலே மெரினா பட்டினப்பாக்கம் பகுதிகளில் எல்லாம் தரைக்காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழலிலும் கூட பொதுமக்கள் அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட பொதுமக்கள் யாரும் தேவையின்றி இது போன்ற ஆபத்தான பகுதிகளுக்கோ கடற்கரை பகுதிகளுக்கோ வர வேண்டாம் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட ஒரு சிலர் கடற்கரை பகுதிகளுக்கு வந்து செல்வதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி பொதுமக்கள் அங்கு இயல்பாக நடமாட முடியாத அளவிற்குத்தான் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்பொழுதைய சூழலில் மெரினா கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பது மட்டுமின்றி அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை தரப்பிலிருந்து அங்கு தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பட்டினப்பாக்கம் பகுதிகளை பொறுத்தவரை காற்றின் வேகம் காலையிலிருந்து அதிகரித்து வருவது மட்டுமின்றி கடலும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. ஏற்கனவே வரக்கூடிய புயல் காரணமாக இந்த கடல் கொந்தளிப்பு இருந்தாலும் கூட காற்றின் வேகமும் அதிகரித்திருப்பதன் காரணமாக இந்த வடகடலோர பகுதிகளில் எல்லாம் இந்த கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புயல் சின்னமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு சென்னை காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி அதிகாலை முதலே கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.